சாந்தனுவும் வெளியேற அவர்களிடத்திலே ஸ்ரீகாந்தும் சிம்புவும் வந்திருக்கிறார்கள். இவர் கிரிக்கெட் ஆட்டம் ஆடுவாரா அல்லது சிலம்பாட்டம் ஆடுவாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஸ்ரீகாந்த் தூக்கி அடிக்கிறார், ஆனால் தரையோடு உருண்டு செல்கிறது. ஒரு ரன்னை பெறும் வாய்ப்பு. இப்போது சிம்பு பந்து வீச்சை சந்திக்கிறார். அவரிடம் நாம் எதிர்பார்ப்பது கிரிக்கெட் ஆட்டம், அவர் ஆடப்போவது சிலம்பாட்டமாக இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சிம்பு 218 ரன் விக்கெட் இழப்புக்கு 5 பேர் ரிட்டையர் ஆகி ஒரு சரித்திரமே படைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு இன்னிங்ஸில் 5 பேர் ரிட்டையர் ஆக நான் கேள்விப்பட்ட என்னுடைய 30 வருட அனுபவத்தில் கேள்விப்பட்டதே இல்லை. மிக அடித்தார், படவில்லை, விக்கெட் கீப்பரிடம் சென்றது, அவரும் பிடிக்கவில்லை. சிம்பு தப்பி பிழைத்திருக்கிறார். விக்ராந்த் 100 பூர்த்தி செய்து வெளியேறினார், ரிட்டையர் ஆனார். அதற்கப்புறம் ஜீவா அரை சதத்தை பூர்த்தி செய்து ரிட்டையர் ஆனார். அதன் பிறகு பரத் ரிட்டையர் ஆனார். ரித்தீஷும் சந்தனும் உள்ளே போனார்கள், அவர்களும் ரிட்டையர் ஆனார்கள். ஆக இந்த வயதில் இவர்கள் ஏன் ரிட்டையர் ஆனார்கள் தெரியவில்லை. புதிதாக சந்தர்ப்பம் பெற்று உள்ளே வந்திருக்கிறார். இப்போது அதிர்ஷ்டவசமாக ஒரு 4 ரன்கள் பெற வேண்டும். நிச்சயமாக முதல் ஸ்லிப்பில் ஆள் இருந்தால் சிம்பு இந்நேரம் பவலியனை நோக்கி வந்து கொண்டிருப்பார். ஆனால் அப்படி இல்லாத காரணத்தினால் வெளியே சென்ற பந்தை வீணாக ஒரு வெட்டு வெட்டினார். அது விளிம்பிலே பட்டு எகிரி சென்றது. ஆள் இருந்தால் பிடித்திருப்பார்கள். நல்ல வேளை ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பிலோ செகண்ட் ஸ்லிப்பிலோ ஆள் இல்லாத காரணத்தால் 4 ரன்களை சுளையாக பெற்று தருகிறது. 2 ரன் தான் என்று சொல்லுகிறார் ஸ்கோரர். ரொம்ப உஷாரா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். மெல்ல மெல்ல முன்னேறுகிறது சென்னை வாரியர்ஸ். ஆந்திர அணி இதற்கு எந்த அளவு ஈடு கொடுக்கும் என்று பார்க்க வேண்டும். பந்து வீச்சில் தமிழக அணி எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அடுத்த பந்து இது ஒரு வைடாக இருக்கலாம், ஏனென்று சொன்னால் லெக் திசையிலே சென்றது பந்து. அதை அப்படியே விட்டு விடுகிறார் சிம்பு. அவர் லேசில் எதையும் விடமாட்டார், பந்துகளை விடுகிறார். 223 2 விக்கெட் இழப்புக்கு இன்னும் 3 பந்துகள் மீதம் உள்ளன. அளவு குறைவாக வந்த பந்தை அப்படியே அலாக்காக தூக்கி ஆன் திசையிலே சிக்ஸரை பெறுகிறார் சிம்பு. சிம்பு, நீங்கள் உண்மையிலே சிலம்பாட்டம் தான் ஆடுகிறீர்கள். சுழற்றி ஒரு அடி, அது நேராக சிக்ஸர். அற்புதமான சிக்ஸர், எந்த கிரிக்கெட்டரும் பெருமைப்படக்கூடிய சிக்ஸர். அத்துடன் மிக அருமையான சிக்ஸர். இதுவரை பார்த்ததிலே விக்ராந்த் பல அருமையான சிக்ஸர் அடித்தார், ஆனால் கிளீன் ஹிட் சிக்ஸர் என்று சொல்லக்கூடியது இதைத்தான். அருமையாக ஆடினார் சிம்பு. அவர் தந்தை விஜய் டி ராஜேந்தர் பார்த்திருந்தால் இதற்காக ஒரு கவிதையே பாடியிருப்பார். அருமையான அருமையான சிக்ஸர். அத்துடன் சென்னை அணி 229 2 விக்கெட் இழப்புக்கு 2 பேர் அவுட் ஆனார்கள். ஆனாலும் அந்த 2 பேர் தான் அவுட் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். 229 ரன்கள். கடைசி பந்து இந்த ஓவரின், இந்த இன்னிங்ஸின் கடைசி பந்து தூக்கி கிரீன் போல். அதுபோலவே அடிக்க நினைத்தார், ஆனால் கிளீன் போல் ஆகிவிட்டார். ஆகவே ஓவர் நிறைவு பெறுகிறது. 25 ஓவர்கள் பூர்த்தியான நிலையில் தமிழக அணி 229. இந்த காலை டாஸை வென்ற தமிழகம் சென்னை வாரியர்ஸ் பேட் செய்ய ஆரம்பித்தது. விக்ராந்தும் ஜித்தேன் சர்மாவும் பேட் செய்ய துவங்கினார்கள். ஜித்தேன் சர்மா ஆரம்பத்திலேயே ஆட்டம் இழந்து விட்டார். அதன் பிறகு ஜீவாவும் விக்ராந்தும் ஒரு நேரம் நிலைத்தாடி ஸ்கோரை வலுப்படுத்தினார்கள். பிறகு 100 கடந்து